இந்த எலான் மஸ்க்கு மட்டும் மூல 300 கிலோ இருக்குமானு தெரியலைங்க. இங்கே இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் போடுறதுக்கு 1008 பிரச்சனை வருது. இவர் இங்கே இல்லாமல் ஸ்பேஸில் கொண்டு போய் டேட்டா சென்டர் போட போகிறேங்கிறத சொல்லியிருக்காரு. நேற்று NVIDIA வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு புது சிப் கண்டுபிடிச்சிருக்காங்க, வேற ரூபின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா ஏஐ ஏஜென்ட்ஸுக்கான ஒரு சிப், கொஞ்சம் ஒரு சூப்பர் சிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரீட்வீட் பண்ணி இதுதான் நாங்கள் வந்து ஸ்பேஸில் வந்து போட போகிற டேட்டா சென்டரில் ஒர்க் பண்ண போகிறோன்றாரு. ஸ்பேஸில் டேட்டா சென்டரானு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது தான் தெரியுது அது பண்ண முடியும், அதுதான் நாங்கள் பண்ணவும் போகிறோம்னு சொல்கிறாரு. இங்கெல்லாம் நீங்கள் டேட்டா சென்டர் போடுறதுனால பிரச்சனை பண்ணுறீங்க, தண்ணி இல்லை, பவர் இல்லைன்னு, நான் ஸ்பேஸில் வைக்கிறேன், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு படிக்கும்போது. ஸோ நிறையா ப்ராப்ளம் இருக்கும். பவர் வேணும், அப்புறம் வந்து இந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும்ல, அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் பாசிபிள் இருக்குது. பவருக்கு வந்து நாங்கள் சூரியனை வந்து பவர் எடுத்துப்போம். இப்படி அவ்வளோ பெரிய சோலார் பேனல் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்றாரு. அதுலேருந்து இப்போ இந்த கூலிங் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி எங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூலிங் சிஸ்டம் இருக்கும், அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காரு. இது 2027 எண்டில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த Q4 வந்து ப்ரோட்டோடைப் அனுப்பிடுவோம். 2028 ஸ்கேலப்பே பண்ணிடுவோம், மொத்த ஸ்டேஷனும் அங்கே வந்து போட்டுருவோன்றாரு. என்ன சொல்கிறீங்க? டேட்டா சென்டர் போடுறதே அவ்வளவு கஷ்டம், எப்படி ஸ்பேஸில் போட போகிறாங்க? ரொம்ப க்யூரியஸாகவும் இருக்குது, எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. பார்ப்போம், இன்னும் 2 வருஷம் தானே.